ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை உங்களுக்கு யூடியூப்பில் ஆடியோ புக்காக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா பக்தரின் வாழ்க்கை வரலாறு. பாபா பார்த்தீங்கன்னா 60 வருட காலங்கள் ஷீரடியில் இருந்தார். அந்த 60 வருட காலத்தில் பாபா பார்த்தீங்கன்னா 3 இடத்துக்கு தான் போனார். ஒன்று பார்த்தீங்கன்னா ரகாத்தா, இன்னொன்று ரூயி, மூணாவது பார்த்தீங்கன்னா நீம்காவ். இந்த 3 கிராமத்தை தவிர்த்து பாபா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போனது கிடையாது. இந்த 3 கிராமத்தில் ஒரு கிராமமான நீம்காவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாபா எப்படி நீம்காவுக்கு போவார், அங்கே என்னெல்லாம் பண்ணுவார், அங்கே பார்த்தீங்கன்னா பாபா டேங்லே குடும்பத்தை பார்க்குறதுக்காக பாபா போவாருங்க. அந்த டேங்லே வீட்டுக்கு போய் பாபா என்ன பண்ணார், அந்த டேங்லே குடும்பத்தார்கள் பாபாவுக்கு எப்படி பணிவிடைகள் செஞ்சாங்க, பாபா என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் அந்த நீம்காவுக்கும் டேங்லே மக்களுக்கும் அவர் என்னென்னலாம் அற்புதங்கள் பண்ணார் அப்படின்றத தான் இன்னைக்கு ஆடியோ புக்கில் நம்ம பார்க்க போகிறோங்க. டேங்லே. இந்த டேங்லேவை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நீம்காவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த நீம்காவை பார்த்திங்கன்னா ஷீரடியிலேருந்து 3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அந்த காலத்தில் ஷீரடிக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோப்பர்காவ் ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ரயில் நிலையம் ஷீரடியிலேருந்து ஒரு 16-17 கிலோமீட்டரில் இருக்குங்க. அந்த காலத்தில் பாபாவை பார்க்க வந்த நிறைய பக்தர்கள் கோப்பர்காவ் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே கோதாவரி நதியில் நீராடி அதுக்கடுத்து அவங்க பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு வருவாங்க. அவங்க அந்த வழியாக அந்த டைரக்ஷன்லேருந்து ஷீரடிக்கு வர்றப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஷீரடியை நுழையிறதுக்கு முன்னாடி ஷீரடிக்கு பக்கத்து கிராமம் தான் இந்த நீம்காவ். இந்த நீம்காவ் பார்த்திங்கன்னா ஷீரடியிலேருந்து 3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. சாய் சச்சரிதத்தில் ஹேமத் பந்த் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த காலத்தில் பாபா பக்தர்கள் நீம்காவை அடைந்தவுடன் ஷீரடி மிக தொலைவில் தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படின்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய பில்டிங்ஸு மாட மாளிகைகள்லாம் கிடையாது. அப்போது நீம்காவ் கிராமத்தை அந்த மக்கள் அந்த பக்தர்கள் அடைஞ்சோனையும் அங்கேருந்து பார்த்தா ஷீரடி நல்ல தூரத்தில் தெரியுமா. ஷீரடி அந்த அழகான புனிதமான கிராமம் தெரியுமா. அதை தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேமத் பந்த் சாய் சச்சரிதத்தில் அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருப்பார். அப்போது நீம்காவை அடைஞ்சு அவங்க ஷீரடிக்கு வருவாங்க. இந்த நீம்காவு பார்த்திங்கன்னா ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ரொம்ப ஒரு முக்கியமான கிராமம் தான் இந்த நீம்காவ். இந்த நீம்காவில் தான் டேங்லே குடும்பத்தார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டேங்லே அப்படின்றவங்க யாருன்னா இவங்க ரொம்ப வசதி படைத்த மிகப்பெரிய செல்வந்தர்கள். அந்த காலத்தில் புகழின் உச்சத்தில் இருந்தவங்க தான் இவங்க ரொம்ப வீரமானவங்க. இந்த டேங்லே இனத்தார் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரமானவங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5வது தலைமுறை 6வது தலைமுறையெல்லாம் வந்திருக்கு. இவங்க எல்லாருடைய பேருக்கு பின்னாடியும் டேங்லேன்ற பேர் வருங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப பேர். இந்த குடும்ப பேர் எப்படி உருவாகுதுன்னா திரிகம்பக் டேங்லேன்றவர் இங்கே இருக்காருங்க. திரிகம்பக் டேங்லேன்றவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே 20,000 படை வீரர்களை பார்த்திங்கன்னா நீம்காவ் கிராமத்தில் வச்சுருக்காரு. இந்த 20,000 படை வீரர்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்கிறதுக்காக அவர் பார்த்திங்கன்னா 20,000 படை வீரர்கள் அந்த கிராமத்தில் வச்சுருக்கார் அவருக்கு சொந்தமாக. அவ்வளோ பெரிய செல்வந்தர். இன்றைக்கும் நீங்கள் நீம்காவ் கிராமத்துக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும். அங்கே உள்ளே போனால் அந்த உள்ள நுழைஞ்சோனையும் இடது பக்கம் பார்த்திங்கன்னா கருங்கல்லால் கட்டப்பட்ட 2 பெரிய பில்டிங் இருக்குங்க. அந்த பில்டிங்கில் தான் நம்மளுடைய திரிகம்பக் டேங்லே வாழ்ந்தாருங்க. இன்றைக்கி அந்த பில்டிங்லாம் கிடையாது. அந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட டபுள் ஸ்டோரே பில்டிங் கிடையாது. பாபா இருந்த காலத்துலலாம் அந்த பில்டிங் இருந்துச்சுங்க. அங்கே தான் திரிகம்பக் டேங்லே வாழ்கிறாருங்க. அவர் பார்த்திங்கன்னா பேஷ்வா இனத்தின் மிகப்பெரிய முக்கிய புள்ளியாக இருக்கார். பேஷ்வா
பேஷ்வான்றது யாருன்னா, பேஷ்வான்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வா இனத்தை சேர்ந்தவங்க. அந்த காலத்தில் இந்தியாவில் பலவிதமான போராட்டங்கள் நடந்துச்சு. அதில் இந்த பேஷ்வான்ற ஒரு இனமும் இருந்துச்சு. இந்த பேஷ்வா இனம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அவங்க வாழ்ந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா திரிகம்பக் டேங்லேவோடைய வழிகாட்டுதல் உட்பட்டு நிறைய குடும்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீம்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த டேங்லேன்ற பேர் வந்து உருவாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபா கிட்ட இந்த டேங்லே குடும்பம் மூலமாக வந்தவங்க யாருன்னா பாபா சாஹிப் டேங்லே, நானா சாஹிப் டேங்லே. இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாபா பக்தர்கள். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி. பாபா சாஹிப் டேங்லேன்றவர் வந்து அண்ணன், நானா சாஹிப் டேங்லேன்றவர் வந்து தம்பி. இவங்க 2 பேர்த்தோடைய தாத்தா தான் இந்த திரிகம்பக் டேங்லே. இவங்க 2 பேர்த்தோடைய தாத்தா தான் திரிகம்பக் டேங்லே. இந்த பாபா சாஹிப் டேங்லே வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட வந்துட்டாருங்க. பாபா கிட்ட ரொம்ப பக்தியோடு இருக்கார். பாபா தான் அவருக்கு எல்லாமே. ஆனால் நானா சாஹிப் டேங்லே வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட வரல. பாபா மேலே அவருக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த நானா சாஹிப் டேங்லே இருக்கார் பார்த்தீங்களா, பாபா சாஹிப் டேங்லேயோடைய தம்பியான நானா சாஹிப் டேங்லே வந்து அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர் ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி, அந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இந்த நானா சாஹிப் டேங்லே இருக்காருங்க. இப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களே இல்லை. அப்படி குழந்தைங்களே இல்லாதப்போ என்ன ஆச்சுன்னா, இவருடைய அண்ணனான பாபா சாஹிப் டேங்லே என்ன சொல்கிறாருன்னா தம்பிக்கிட்ட, நானா சாஹிப் டேங்லே கிட்ட, நீ வந்து ஷீரடிக்கு போ, நீ எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்துட்ட, எவ்வளவோ கோவில் குளத்துக்கெல்லாம் போயிட்ட, நீ இந்த இருக்கு 3 கிலோமீட்டரில் ஒரு பெரிய மகான், ஒரு சித்த புருஷர் அவர் இருக்காரு, அவரை போய் பாரு, அவரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சா கண்டிப்பாக உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க அண்ணன் பாபா சாஹிப் டேங்லே சொல்கிறாரு. அதனால நானா சாஹிப் டேங்லே என்ன செய்கிறாருன்னா பாபாவை பார்க்குறதுக்காக அவர் வந்து ஷீரடிக்கு போகிறாருங்க. ஷீரடிக்கு போனோடனேவும் பாபா வந்து பார்த்திங்கன்னா அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்ததுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்குதுங்க. இந்த குழந்தை பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த நானா சாஹிப் டேங்லேக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன திருப்தி, ஆனந்தமாக இருக்கார். பாபா மேலே பக்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிக்குது. அவங்க அண்ணன் பாபா சாஹிப் டேங்லேவை விட அவங்க தம்பியான நானா சாஹிப் டேங்லே 2வது வந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தி வந்து அவரை விட அதிகரிக்குது. அவர் மேலே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பாபா டிவோட்டியாக நம்மளுடைய நானா சாஹிப் டேங்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்காருங்க. இந்த நானா சாஹிப் டேங்லே வந்து பார்த்திங்கன்னா பாபா தான் அவருக்கு எல்லாம். இவரால் நிறைய பக்தர்கள் பாபா கிட்ட அந்த காலத்தில் வந்தாங்க. நிறைய மேஜிஸ்ட்ரேட்டு, நிறைய ஒரு எஜுகேஷனில் ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப வசதி படைத்த செல்வந்தர்கள், ரொம்ப முக்கியமான கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருமே நானா சாஹிப் டேங்லே மூலமாக தான் ஷீரடிக்கு வந்தாங்க. நானா சாஹிப் சந்தோர்கர் இவங்க எல்லாருக்குமே பாபா எப்படி தெரிய வராருன்னா இந்த நானா சாஹிப் டேங்லே மூலமாக தான். ஏன்னா இவர் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு எம்ப்ளாயி. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களே இல்லை. இவருக்கு வந்து ஒரு மகான் ஆசீர்வதிச்சதுனால குழந்தை பிறந்துருச்சு, ஒரு மகான் ஆசீர்வதிச்சதுனால குழந்தை பிறந்துச்சுன்ற இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கூட வேலை பார்க்குற சக எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா சக நண்பர்கள் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இது வந்து காட்டுத்தீ போல் பரவி இவர் மூலமாக தான் நிறைய மேஜிஸ்ட்ரேட்டு, கலெக்டர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட வந்தாங்க. பாபா கிட்ட அவ்வளோ முக்கியமான பக்தர்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் நானா சாஹிப் டேங்லே. பாபா வந்து பார்த்திங்கன்னா 16 வயது பாலகனாக அவர் ஷீரடிக்கு வந்தாருங்க. அப்போ ஷீரடிக்கு வந்தப்போ பாபா கிட்ட முதன்மையான பக்தர்களாக, ஷீரடியில் பாபா கிட்ட முதன்மையான பக்தர்களாக 3 பேர் துவாரகமாய்க்கு அப்போ போனாங்க. ஒன்று வந்து மகள்சாபதி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்பா
ஜாக்லே, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்பி, பாலா காஷிராம் ஷிம்பி. இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான டிவோட்டி. ஆனால் ஒரு பக்தன் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி கிராமத்தை தவிர்த்து வெளியே இருந்து வந்த முதல் டிவோட்டி யாருன்னா இந்த டேங்லே குடும்பம் தான். அதில் வந்து நானா சாஹிப் டேங்லே, இவர் மூலமாக தான் நிறைய வெளிய கிராமத்திலேருந்து, வெளிய ஊரில் இருந்து, வெளிநாட்டுகளில் இருந்து வந்தது எல்லாமே இவர் தான் ஆரம்பித்து வைக்கிறார். இந்த நானா சாஹிப் டேங்லே தான் ஆரம்பித்து வைக்கிறார். இவர் தான் முதல் பாபா டிவோட்டி, வெளியே இருந்து வந்தவர். டேங்லே தான் முதல் பாபா டிவோட்டி. இந்த நானா சாஹிப் டேங்லே வந்து பார்த்திங்கன்னா பாபா மேலே ரொம்ப அன்பாக இருக்கார். பாபாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவரை ரொம்ப பிடிக்குங்க, இவரை ரொம்ப பிடிக்கும். அப்போது பாபா வந்து 15 நாளைக்கு ஒரு முறை அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்குறதுக்காக, நம்மளுடைய நானா சாஹிப் டேங்லே வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்குறதுக்காக துவாரகமாய்க்கெலாம் போவார், பாபாவை பார்ப்பார், பாபா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவார். அதே போல் பாபாவும் என்ன பண்ணார்னா ரெகுலராக நம்மளுடைய டேங்லேவை பார்க்குறதுக்காக பாபா ஷீரடியிலேருந்து கிளம்பி நானா சாஹிப் டேங்லே பார்க்குறதுக்காக வருவாருங்க. அந்த நானா சாஹிப் டேங்லேவை பார்க்க ஷீரடியிலேருந்து வர்றப்போ அவர் என்ன பண்ணுவார்னா மேக்சிமம் நிறைய நேரங்கள் அவர் வந்து ஹரி சீதாராம் தீக்ஷித்தை தான் கூடையே கூப்பிட்டு வருவார். அவர் இல்லாட்டினா மகள் சாபதியை கூப்பிட்டு வருவார். இப்படி பாபா வந்து பார்த்திங்கன்னா 60 வருட காலமும் ஷீரடியிலேருந்து டேங்லே வீட்டுக்கு போவார். அவர் உடனே டேங்லே வீட்டுக்கு போக மாட்டார், முதல்ல நீம்காவுக்கு வருவார். அங்கே வந்தோடனேவும் அங்கே வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை வந்து பார்த்திங்கன்னா விஹீர்னு சொல்லுவாங்க. விஹீர்னா கிணறு, மகாராஷ்டிராவில் விஹீர்னா கிணறு. அந்த கிணத்துல போய் பாபா வந்து பார்த்திங்கன்னா தன் கால்கள் 2ஐயும் கழுவுவார். கழுவிட்டு அங்கே வந்து ஒரு கண்டோபா கோவில் இருக்கும், ரொம்ப பழமையான கண்டோபா கோவில். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் சாவடின்ற ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல பாபா ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நடப்பார். ஏன் நடக்கிறாரு, எதுக்கு நடக்கிறாருன்னா தெரியாது. பாபா 20 நிமிஷம் நடப்பார். நடந்துட்டு அங்கே இருந்து பாபா வந்து பார்த்திங்கன்னா டேங்லே வீட்டுக்கு போவார். டேங்லே வீட்டுக்கு பாபா எப்படி போவார்னா அங்கே வந்து ஒரு பெரிய கோட்டை இருக்கும். அந்த கோட்டை வழியாக உள்ளே போவார். உள்ளே போனோடனேயும் இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சோடனையும் அந்த கோட்டை வழியாக உள்ளே போனோடனையும் கோட்டைக்கு இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டேங்லே அவர்கள் வசித்த வீடு இருக்குங்க. அந்த வீடெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணி ஒரு பாபா கோவில் கட்டிட்டாங்க. ஆனால் பாபா இருந்த காலத்தில் இருந்த இடம் அந்த இடம் தான். அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டிட்டாங்க. ஸோ பாபா வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் உட்கார மாட்டார். பாபா வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு திண்ணையில் தான் பாபா உட்காருவார். பாபா உட்கார்ற அந்த இடத்த வந்து டேங்லே என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு துளசி பிருந்தாவனம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டார். அந்த துளசி பிருந்தாவனத்துக்கிட்ட பாபா வந்து உட்காருவாருங்க. அங்கே தான் பாபா இருப்பார். இப்போ அந்த இடம்லாம் கிடையாது. அந்த இடமெல்லாம் டெமாலிஷ் பண்ணி ஒரு பாபா கோவில் வந்து கட்டிட்டாங்க. ஸோ பாபா வந்து பார்த்திங்கன்னா 60 வருட காலங்களும் விடாமல் நம்மளுடைய டேங்லே வீட்டுக்கு போவார். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது டேங்லேவை வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். இப்படி பாபா மேலே டேங்லேவுக்கும் அவ்வளோ அன்பு இருக்கும், அவ்வளோ பற்று இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவோட்டிஸ் பக்தர்கள் எல்லாரும் வந்து சீரியல், மூவி இதெல்லாம் பார்க்குறீங்க. பார்க்குறதுனால பாபா வந்து பார்த்திங்களா, பாபாவுக்கு வந்து விளக்குக்கு எண்ணெய் கேட்டார் ஷீரடியில், யாருமே எண்ணெய்க்காரவங்க கொடுக்கல, அதனால் பாபா விளக்கு ஏற்றினார். தீபாவளி அன்னைக்கு பாபா விளக்கு ஏற்றினார் தண்ணியிலேயும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சினிமாவை பார்க்குறதுனாலையும் நாடகத்தை பார்க்குறதுனாலையும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பாபா விளக்கேற்றினது வந்து தண்ணியில் விளக்கேற்றினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி அன்னைக்கு தான் விளக்கேற்றினார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது, அது உண்மை இல்லை. பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நாள், அந்த சாதாரண நாளில் பாபா வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயில் அந்த மஸ்ஜித்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புனிதமான துவாரகமாய் மஸ்ஜித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறதுக்காக எண்ணெய் கேட்டு போகிறார்.
அங்கே கடை வீதிகளில் இருக்கிற கடைக்காரர்கள்கிட்ட எண்ணெய் கேட்குறாரு. அந்த எண்ணெய்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எண்ணெய் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும் பாபா வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய்க்கு வர்றார். துவாரகமாய்க்கு வந்தோடனேயும் துவாரகமாயை சுற்றி ஷீரடி மக்கள் எல்லாம் குமிஞ்சிட்டாங்க. எல்லாரும் பாபாவை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த பிளாக் மேஜிக் மேன் மாட்ட போகிறான், இன்னைக்கு அவன் எப்படி விளக்கேற்றுறான்னு பார்ப்போம், மஸ்ஜித்தில் எப்படி விளக்கேற்றுறான்னு பார்ப்போம், எண்ணெயே இல்லாமல் அவன் எப்படி விளக்கேற்றுறான்னு பார்ப்போம்னு எல்லாரும் கிண்டலும் கேலியும் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நானா சாஹிப் டேங்லே வராருங்க. இந்த நானா சாஹிப் டேங்லே யார்? இவர் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தர். இவருடைய தாத்தா திரிகம்பக் டேங்லே அவ்வளோ பெரிய 20,000 படை வீரர்களை வச்சவர். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவர் பாபாவை பார்க்க வராரு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் யார்? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இவர் வந்து அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர் காலத்திலேயே அவர் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கார். அதை பார்த்தோன்னே எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. என்ன டேங்லே எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், எவ்வளோ பெரிய ஆள், இவர் போய் இந்த ஃபக்கீரை பார்க்க வராரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. இவரை நம்பாதீங்க, இவரால் என்ன இல்லாமல் எப்படி விளக்கேற்ற முடியும் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது நானா சாஹிப் டேங்லே என்ன செய்கிறாருன்னா பாபாவுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறாரு, பாபாவுக்காக நிற்கிறாரு. அந்த இடத்துல பாபாவுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல பாபாவுக்காக நின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் டேங்லே. அவர் நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, எல்லாரும் பொறுமையாக இருங்க, எதுக்கு இவ்வளோ கேலி கிண்டல், அந்த மகான் அந்த சத்புருஷர் கண்டிப்பாக ஒரு மாபெரும் அற்புதத்தை இன்னைக்கு இந்த துவாரகமாயில் இந்த புனிதமான ஷீரடியில் அவர் பண்ண போகிறாரு, என்ன அவசரம், எல்லாரும் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்கன்னு பாபாவுக்காக சப்போர்ட் பண்ணவர் நானா சாஹிப் டேங்லே. பாபா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமல் தண்ணியில் விளக்கேற்றினதை வந்து பார்த்தவர் நானா சாஹிப் டேங்லே. இதை வந்து பார்த்திங்கன்னா சந்த கவி தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சாப்டர் தான். அதில் ஒரு சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை, இந்த விளக்கேற்றுற விஷயத்தை, பாபாவுக்காக நானா சாஹிப் டேங்லே எப்படி ஸ்டாண்ட் பண்ணார், அவருக்காக சப்போர்ட் பண்ணார், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுடைய சந்த கவி தாஸ்கனு மகாராஜ் எழுதியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்ப காலத்தில் பாபாவை பார்க்குறதுக்காக நிறைய பக்தர்கள் 1909-10 அப்புறம் தான் நிறைய பக்தர்கள் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து 1900க்கு முன்னாடியே நடக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்து அற்புதம். இந்த அற்புதம் எல்லாமே வந்து டேங்லே வந்து அவர் கண்ணால் பார்த்துருக்காரு. டேங்லே வந்து பாபாவுக்காக நின்றார். ஸோ இது வந்து ஒரு சாதாரண நாள் அன்னைக்கு தான் நடந்துச்சு. தயவு செஞ்சு சினிமாவையும் மூவிஸையும் பார்க்காதீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலாவை ஆட் பண்ணி தீபாவளி அன்னைக்கு பாபா வந்து துவாரகமாயில் விளக்கேற்றலான்னு ஆசைப்பட்டார், அவருக்கு வந்து என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க. இந்த சினிமாவும் நாடகமும் அதை வந்து பார்க்காதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானா சாஹிப் டேங்லே வந்து அவருக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்து ஒரு நல்ல ஃப்ளவர்ஸ், ஒரு மாலை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி தட்டு, ஆரத்தி எல்லாமே பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து துவாரகமாய்க்கு வர்றார். வந்தோடனேவும் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. பாபா இது வந்து மாலை பாபா, உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாபா அப்படின்னோடனே பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையை வாங்கிக்கிறார். அதுக்கடுத்து பாபா நான் உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பாபா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பாபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நானா சாஹிப் டேங்லேவை வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டேங்கிறார். அவர் வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, நீ வந்து சபா மண்டபத்தில் இருக்கிற அந்த ஒரு பில்லர் இருக்குங்க, சபா மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய துவாரகமாய் உள்ளே இருக்கும். சபா மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலேருந்து நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா அங்கே இன்றைக்கி டிவோட்டிஸ்லாம் உட்காந்து நைட் நேரம் பாராயணம் மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. அதுதான் சபா மண்டபம். டாடா சாமையெல்லாம் இருக்கும், அதுதான் சபா மண்டபம். அந்த சபா மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபா பயன்படுத்தின அடுப்பு இதெல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அது கம்பி வளையம் போட்டு சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்குக்கு போய் பாபா வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் டேங்லேவை வந்து ஆரத்தி எடுக்க சொல்லுவார். நீ எனக்கு ஆரத்தி எடுக்காத, அந்த குச்சிக்கு போய் ஆரத்தி
எடு அப்படின்னு பாபா சொல்லுவார். அந்த பில்லருக்கு போய் ஆரத்தி எடுன்னு சொல்லுவார். இவரும் அந்த பில்லருக்கு போய் ஆரத்தி எடுப்பார். ஏன்னா அந்த பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம்ன்றதை வந்து அவர் உணர்றார் நம்மளுடைய நானா சாஹிப் டாங்லே. பிற்காலத்தில் குரு பூர்ணிமான்றது வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் முதல்ல உருவானது வந்து தாத்தியா சாஹிப் நூல்கர்ன்ற ஒரு பாபா டிவோட்டியால் தான். அந்த நூல்கரை வந்து பாபா வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்க சொன்னது வந்து அந்த பில்லரில் தான். அந்த பில்லரில் இருந்து தான் குரு பூர்ணிமான்ற ஒரு கதை, குரு பூர்ணிமான்ற ஒன்றே உருவாச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாத்தியா சாஹிப் நூல்கரை அவருடைய கதையை பற்றி சொல்கிறப்போ இந்த குரு பூர்ணிமா எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அவர் அந்த இடத்துல ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே, யார் நம்மளுடைய தாத்தியா சாஹிப் நூல்கர் அங்கே ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல அந்த ஆரத்தி எடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் டாங்லே. அவர் தான் அந்த இடத்துல ஆரத்தி எடுத்தார். ஏன்னா அவர் ஒரு பெரிய செல்வந்தர், வசதி படைத்தவர், முக்கியமான புள்ளி. பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கலான்ட்டு வர்றவரை வந்து பாபா வந்து அந்த குச்சிக்கு ஆரத்தி எடு அப்படின்னு சொன்னால் அவருடைய மனசு எப்படி இருக்கும், சுற்றி இருக்கிற எப்படி கேலி கிண்டலுக்கு ஆளாவார் அவர். ஆனாலும் அவர் எதையும் பொருட்படுத்தாமல் அந்த ஸ்டிக்குக்கு அவர் தான் முதல்ல ஷீரடியில் ஆரத்தி எடுத்தவரே அவர் தான். அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புனிதத்தின் உச்சம்ன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய குருநாதர் சொன்ன வார்த்தை தனக்கு வேத வாக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் அந்த சபா மண்டபத்தில் இருக்கிற பில்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நானா சாஹிப் டாங்லே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுப்பார். அதுக்கடுத்து நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 10ன்னு நினைக்கிறேன், அந்த 10வது சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாபா வந்து படுக்கிறதுக்காக நல்ல மரப்பலகை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தவர் நானா சாஹிப் டாங்லேன்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி உருவாச்சுன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய் சபா மண்டபம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சபா மண்டபம் எல்லாமே வந்து மண் தரை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாணியை முக்கி மொழிகி விடுவாங்க, எல்லாத்தையும் மொழிகி விட்டு அங்கே தான் பாபா வந்து உட்காந்துருப்பார். பாபா வந்து வெள்ளை கலரில் கஃப்னி உடை உடுத்திருப்பார். அப்படி உடுத்திருக்கும்போது அந்த முழுகின அந்த இடத்துல பாபா வந்து உட்காந்துருக்கும்போது அவரோட துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழுக்காகும். அதை பார்த்து நானா சாஹிப் டாங்லேவால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா பாபா வந்து இப்படி இதில் படுத்திருக்காரு, இது அழுக்காயிருமே, அவருடைய உடையெல்லாம் அழுக்காயிருமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட கேட்டு அவர் வந்து ஒரு மரப்பலகை வந்து வாங்குறாரு. அந்த மரப்பலகை வந்து பார்த்திங்கன்னா 6 அடி நீளம், 1 அடி அகலம். 6 அடி நீளம், 1 அடி அகலம், 6 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நீளம். அதுக்கடுத்து 1 அடி வந்து பார்த்திங்கன்னா அகலம். இந்த மரப்பலகையை வந்து பாபா கிட்ட வந்து கொடுக்குறாரு. பாபா வந்து பார்த்திங்கன்னா இதில் உட்காருவார். இனிமேல் இருந்து இந்த மொழிகி விட்ட அந்த இடத்துல பாபா உட்கார வேண்டியதில்லை, இனிமேல் அவர் இதில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் கொடுக்குறாரு. ஆனால் பாபா என்ன செய்கிறாருன்னா ரொம்ப கிழிந்த கந்தல்களை வந்து உருவாக்கி ஒரு கயிறு போல் கட்டி அதை ஊஞ்சலாக்கி பாபா வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயில் படுக்கிறாரு. 4 பக்கமும் 4 விளக்குகளை ஏற்றி பாபா படுக்கிறாரு. இதை பார்த்தவரும் நானா சாஹிப் டாங்லே தான். இந்த மாபெரும் அற்புதத்தை பார்த்தவரும் நானா சாஹிப் டாங்லே தான். ஏன்னா சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, இந்த கிழிந்த கந்தல் துணி எப்படி பாபாவோடைய வெயிட்டை வந்து தாங்குதுன்றதே யாருக்கும் தெரியலைன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாபா எப்படி அவ்வளோ பெரிய உயரத்தில் வந்து ஏறுறாரு இறங்குறாரு அப்படின்றத யோசிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்காகவே அந்த காலத்தில் அவ்வளோ பக்தர்கள் கூடுவாங்களாம். ஆனால் இதை கண்ணால் பார்த்தவர் நம்மளுடைய நானா சாஹிப் டாங்லே தான். நம்மளுடைய நானா சாஹிப் டாங்லேக்கு வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு புரியும். பறவைகள் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றது புரியும். ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து நானா சாஹிப் டாங்லேவை பார்க்க வந்திருக்கார் நீம்காவுக்கு. அப்போது நானா சாஹிப் டாங்லே பாபாவை கூட கவனிக்காமல் அந்த பறவைகள், மரத்துக்கு மேலே இருக்கிற பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுதுன்னு சொல்லி அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பாபா வந்து அந்தர்யாமி, பரபிரம்மம், அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இருந்தாலும் டாங்லேக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது, அதை டாங்லே உணரணுன்றதுக்காக பாபா வந்து பார்த்திங்கன்னா டாங்லே கிட்ட கேட்குறாரு, நானா சாஹிப் டாங்லே கிட்ட, என்ன அந்த குருவிகள் ரெண்டும் பேசுது, அந்த
பறவைகள் ரெண்டும் என்ன பேசுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நானா சாஹிப் டேங்லே அவர் என்ன சொல்கிறாருன்னா பாபா கிட்ட, பாபா ஷீரடியில் வந்து 9 பேர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாங்களாம் பாபா, அதை தான் அந்த பறவைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேவும் பாபா என்ன செய்கிறாருன்னா நீம்காவில் வந்து ஷீரடிக்கு வந்து வேக வேகமாக கிளம்புறாரு, வேக வேகமாக போகிறாரு. பாபா நினச்சா எல்லாமே இருந்த இடத்துலையே நிப்பாட்ட முடியும். இருந்தாலும் பாபா வந்து ஷீரடிக்கு போகிறாரு. ஷீரடிக்கு போனோடனே துவாரகமாயில் பாவோஜி ஷிண்டேன்ற ஒரு குஷ்டநோவ அடியவர், லெப்ரசி பர்சன் இருக்கார், பாபா பக்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நேராக போ, சனி மந்திரில் ஒரு மிகப்பெரிய அன்னதான பானை இருக்கும். அந்த அன்னதான பானை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சனி பகவானுக்கு படைச்சிட்டு அந்த அன்னதான சாப்பாடு வந்து ஷீரடி மக்கள் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. ஷீரடியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இன்னைக்கு உணவு எதுவும் சமைக்கலை, எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக சனி மந்திரில் கோலாகலமாக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நீ அங்கே போய் அந்த அன்னதான சட்டியை வந்து கீழே தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பாவோஜி ஷிண்டே கிட்ட பாபா சொல்லுவார். இதை கேட்டவுடனேவும் பாவோஜி ஷிண்டே யோசிக்கிறார், நானே ஒரு குஷ்டநோக அடியவர், என்னை என் குடும்பத்திலே யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது இந்த ஊர் மக்களும் என்னை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா பாபா வந்து இப்படி சொல்கிறாரே, அந்த பானையை அந்த சட்டியை தட்டி விடணும்னு சொல்கிறாரே, எல்லாரும் கோவப்படுவாங்களே அப்படின்னு அவர் மனசில் தோணுது. இருந்தாலும் பாபா பேச்சை கேட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாரு. அந்த விழா நடக்கிற கூட்டத்துக்குள்ளே போய் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த அன்னதான சட்டியை கீழே தள்ளி விட்டுறாரு. அது மண்ணில் விழுந்து வேஸ்ட்டாக போயிடுது, அந்த உணவுகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க. எல்லாரும் கல், குச்சி, கட்டை எல்லாத்தையும் எடுத்து பாவோஜி ஷிண்டே அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. பாவோஜி ஷிண்டே அங்கேருந்து ஓடுறாரு. குழந்தைங்கள்லாம் கல் எடுக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கல் எடுத்து துரத்துறாங்க. நம்மளுடைய பாவோஜி ஷிண்டே ஓடி வந்து துவாரகமாய்க்குள்ளே வந்து பாபாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நிறுத்துறாரு, எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் அந்த அன்னதான சட்டி கீழே விழுந்துச்சுல மண்ணில், அந்த இடத்த நல்லா உத்து பாருங்க, நல்லா கிளறி பாருங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. சொன்ன உடனேவும் எல்லா மக்களும் ரொம்ப கோபத்தோடு ஆக்ரோஷமாக அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க, சனி மந்திருக்கு போகிறாங்க. அந்த அன்னதான சட்டி கீழே விழுந்துச்சுல அந்த இடத்த நல்லா ஒரு குச்சியை விட்டு இப்படியே கிண்டி பார்த்தா அங்கே வந்து ஒரு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா செத்து கிடக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து பாபா எப்படி நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லி பாபாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் வந்து டேங்லே வீட்டில் இருக்கிற மரத்தில் அங்கே இருக்கிற ஒரு கிளையில் வந்து பறவைகள் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா பறவைகளுக்கு வந்து ஒரு ஆற்றல், ஒரு சக்தி இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிழவு, லைக் எர்த்குவேக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுனாமி, இதெல்லாம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா டேங்லே கேட்டிருக்காரு, இதை பாபா கிட்ட சொல்லியிருக்காரு. பாபா வந்து பார்த்திங்கன்னா இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. எவ்வளோ அருமையான லீலைகள்னு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா மாலின்னு சொல்லி ஒரு பெண் பக்தை இருக்காங்க. அந்த பெண் பக்தை வந்து பார்த்திங்கன்னா நீம்காவ் கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அவங்க விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொந்த பந்தத்தோடு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு புளிய மரத்தில் வந்து தன்னுடைய கை குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சுருக்காங்க. அந்த புளிய மரத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கை குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு தொட்டியில் வந்து கட்டி அந்த குழந்தை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, பயங்கரமான புயல் காற்றும் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்த உடனேயும் அந்த விவசாய நிலத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஓடுறாங்க, நல்ல ஒரு சேஃபான இடத்துக்கு ஓடுறாங்க. இவங்களும் அந்த பாப்பா மாலின்ற அந்த பெண் பக்தையும் ஓடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கை குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிய மரத்துக்கு அடியில் தூங்குறத வந்து மறந்து அவங்களும் ஓடிட்டாங்க. ஓடினோடனையும் அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழித்து தான், அச்சோ நம்மளுடைய குழந்தை அங்கே இருக்கே, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கே, நம்ம குழந்தைக்கு என்ன ஏதாச்சோன்னு எல்லாரும் ஓடி வராங்க. பாபா மாலியோட எல்லாரும் ஓடி வந்து புளிய மரத்துக்கு அடியில் பார்த்தா நம்மளுடைய பாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை குழந்தைய
தன்னோட வச்சுருக்காரு. வச்சுட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. நீ எல்லாம் என்ன ஒரு பெண், உன்னோட குழந்தைய கூட மறந்துட்டு நீ ஓடுறியா அப்படின்னு சொல்லி பாபா திட்டுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடமும் நல்லா ஈரப்பதமாக இருக்குங்க. மழை பெஞ்சதுக்காக எல்லா இடமும் ஈரமாக இருக்குது. பாபா மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் ஒரு சொட்டு நீர் இல்லைங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நானா சாஹிப் டேங்லே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. இது போல் பல அற்புதங்கள்ங்க. இந்த நானா சாஹிப் டேங்லேவுக்கும் பாபாவும் வந்து பார்த்தீங்கன்னா பல அற்புதங்கள் அந்த நீம்காவிலையும் பல அற்புதங்கள் பாபா பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரு அற்புதம் நான் சொல்லணும். ஏன்னா இந்த அற்புதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு அற்புதம் நான் சொல்கிறேன். மார்த்தாண்ட் அப்படின்ற ஒரு தையல்காரர் இருக்காருங்க. அந்த மார்த்தான்ற தையல்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தம் யாரும் இல்லை, குடும்ப குட்டின்ற யாரும் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நபர், அவர் வந்து தனி மரம் சொல்லலாம். அவருக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஸ்ட்ராங் பாபா டிவோட்டி. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த மார்த்தாண்டுன்றவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட போகிறாரு. பாபா அவர் ஆசீர்வதிச்சதுனால அவர் கொஞ்சம் குணமாகிறாரு. இருந்தாலும் அவர் ரொம்ப சோர்வாக இருக்கார். அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ நேராக டேங்லே வீட்டுக்கு போ, டேங்லே உன்னை நல்லா பார்த்துக்குருவான் அப்படின்னு பாபா சொல்லிடுறாரு. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு, என்னடா டேங்லே எவ்வளோ பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துக்கு கிட்ட பாபா என்னை போக சொல்கிறாரு. நான் ஒரு சாதாரண ஒரு தையல்காரன், நான் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க எனக்கு பணிவிடை செய்வாங்கன்னு பாபா சொல்கிறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியிலேருந்து நீம்காவுக்கு அப்படியே நடந்து போகிறாரு. டேங்லேவுடைய அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கினோனையும் நானா சாஹிப் டேங்லேவே வெளியே வேகமாக வராரு. மார்த்தாண்டு வந்துட்டியா உனக்காக தான் நான் நேற்று காத்துக்கிட்டு இருக்கேன்னு டேங்லே சொல்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் நேற்று இருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை, நேற்று நைட்டே பாபா என் கனவுல வந்து சொன்னார், என்னுடைய பக்தன் வந்து மார்த்தாண்டு வாரான், அவனை நீ நல்லா பார்த்துக்கிறணும், அவன் குணமாகிற வரைக்கும் நீ தான் அவனை கூட இருந்து அவனுக்கு எல்லா பணிவிடையும் பண்ணணும் பாபா சொல்லிட்டாரு. நான் நேற்றிருந்தே உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்போ தான் வாரன்னு சொல்லி பாபாவுடைய அந்த அற்புதத்தை அவர் சொல்கிறாரு, அவருடைய கனவை சொல்கிறார். இதை கேட்டு மார்த்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கி அழுகிறாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அவருக்கு பாபா மட்டும்தான். அவருக்கு வந்து குழந்தைங்க இல்லை, குடும்பம் இல்லை, தனி மரம், அவருக்கு யாருமே இல்லை. அவருக்கு அடைக்கலன்றது பாபா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல பக்தர்களுக்கு இன்றைக்கும் அடைக்கலம் கொடுக்குறவர் பகவான் மட்டும்தான். குடும்பம் இல்லை, தாய் தந்தைகள் இல்லை, எதுவுமே இல்லாத நபர்களுக்கு இப்படி அடைக்கலம் கொடுக்குறவர் பாபா மட்டும்தான். அன்னைக்கும் பாபா செஞ்சார், இன்றைக்கும் இப்பையும் என்றைக்கும் பாபா வந்து பார்த்திங்கன்னா எங்களை போல நபர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறவர் பாபா தான். அவரை தவிர வேறு யாருமே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அற்புதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து தான் இவ்வளோ அற்புதங்களும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.